இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய அவேர்னஸ் இல்லை, அது ஒரு வேஸ்ட் செலவு அப்படின்னு தான் எப்போதுமே இன்னைக்கு வரைக்கும் கூட சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு பைக்குக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய உயிருக்கு, உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ முதல்ல வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுத்திருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு உங்களுக்கு எடுத்திருக்கீங்களா? மிக குறைந்த அளவில் கூட ப்ரீமியம் உள்ள நல்ல எல்ஐசி மாதிரி ஏஜென்ட் இதெல்லாம் போய் பாருங்கள். மிக குறைந்த அளவில் முதல்ல இன்சூரன்ஸ் முதல்ல எடுங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத செலவு கிடையாது. அது மட்டும் கிடையாது, லைஃப் கவரேஜ் மட்டும் கிடையாது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது இப்போல்லாம் மிக அதிக அளவில் ஆயிடுச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் கூட ஒரு வாரம் தங்கியிருந்தால் 5 லட்ச ரூபா ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் எவ்வளவு, நீங்கள் வந்து ரொம்ப லோயராக இருக்கக்கூடிய ஏஜில் 25 வயசுலலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். போய் 40 வயசில் எடுத்திங்கன்னா அவங்க நமக்கு சுகர்லாம் வந்துடும், கிடையவே கிடையாதுன்றவாங்க. ஸோ அதெல்லாம் யங் ஏஜில் இருக்கவங்க முதல்ல உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர், உங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே இன்சூரன்ஸை முதல்ல எடுத்துக்கோங்க. காரு பைக்குக்கெல்லாம் கூட அப்புறம் எடுங்க. இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அப்புறம் தான் அடுத்து வரணும். சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அடுத்து தான் வரணும்.